நிச்சயமா ராமமுனிவன் சார், நீங்க சொல்வது போலவே நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மிடையே அரங்கத்திற்குள் இந்திய விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு செல்வராமலிங்கம் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. செல்வராமலிங்கம் சார், வணக்கம். இப்போ இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இது எப்படி இந்த இடைமறித்து இந்த ஒரு தாக்குதலை அழிச்சு இருக்கிறது, அதை பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்களேன். செல்வராமலிங்கம் சார், இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி முதல்ல நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த ஏவுகணையை, இந்த ட்ரோன் தாக்குதலை ரொம்ப லாவகமாக இடைமறித்து தாக்கியிருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை பற்றி முதல்ல ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருங்களேன். கண்டிப்பாக. இந்த S-400 அப்படிங்கிற இந்த ஏவுகணை வந்து மிகவும் ஒரு அதிநவீன போர் ஏவுகணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட வான்வெளி பாதுகாப்பில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த S-400 ஏவுகணை. இப்போ இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட வேகம் அப்படின்னு பார்க்கும்போது 4800 மீட்டர் பர் செகண்ட் அதோட வந்து ஸ்பீடு இருக்க போகுது. அதே போல் 300 எதிரி தாக்குதல் நடத்தினா கூட 600 கிலோமீட்டருக்கு வந்து அது டோட்டலாக நம்மளோட வான்வெளி பாதுகாப்பை வந்து உறுதி செய்யும். அந்த 300 மூவபிள் டார்கெட்ஸை வந்து அது வந்து ஒழிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. அதே போலவே இதோட ரேடார் சிஸ்டம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் மிகவும் திறன் வாய்ந்தது. இந்த மாதிரி இப்போ அதிநவீன தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்பட்டது தான் இந்த S-400 ஏவுகணை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஏவுகணையோட இந்த திறனை பார்த்து உலக நாடுகள் எல்லாருமே இதை வந்து பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி பார்த்துட்டு இருக்கும்போது, பாகிஸ்தான் எப்படி இதை பற்றின ஒரு விஷயம் தெரியாமல் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களோட நிலைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே நிலவக்கூடிய இந்த உள்நாட்டு குழப்பங்கள், அரசியல் சூழல்கள் காரணமாக இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் தான் என்னால் பார்க்க முடியுது. இப்போ விமானப்படையை பொறுத்த வரைக்கும் முப்படையுமே சேர்ந்து இந்த தாக்குதலில் தற்போது இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நமக்கு 3 படையிலுமே இந்த விமானப்படை அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், அதில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சிஸ்டமாக இருக்கட்டும், அல்லது வந்து அது செயல்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இராணுவ பலம் அப்படிங்கிறது வந்து உலக அரங்கில் 4வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தான் வந்து 12வது இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த விமானப்படையினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? நீங்க கண்டிப்பாக இனிமே வந்து எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும் அது கண்டிப்பாக வந்து வான்வெளி தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான், சாத்தியக்கூறுகள் தான் மிக மிக அதிகம். அப்படி இருக்கும்போது எல்லா நாட்டுக்குமே விமானப்படை அப்படிங்கிறது வந்து மிகவும் இன்றியமையாதது. அதை போல தான் இந்திய நாட்டுக்கும் விமானப்படை வந்து மிகவும் மூன்று படைகளுமே இன்றியமையாதது தான். அதில் இனிமே நடக்கக்கூடியது எல்லாமே ஒரு நவீன போர் யுக்திகளாக இருக்கும்போது அவங்க வான்வழி தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். தரைவழி தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், நீர்வழி தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், கண்டிப்பாக வான்வழி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு முக்கியமாக இங்கே வந்து பார்க்கப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட வான்வெளியை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான படையாக வந்து இந்திய விமானப்படை இருக்கும். எல்லா நாடுகளுக்குமே வந்து விமானப்படை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படையாக தான் வந்து கருதப்படுது. அதே போல தான் நம்ம இந்திய விமானப்படையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இப்போ பாகிஸ்தான்ல இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணையா இருக்கட்டும், அதே போல இந்த ட்ரோன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பலவீனமான ஒரு சிஸ்டத்தை பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தானுடைய விமானப்படை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து தீவிரவாதிகளோட கூடாரத்தை வந்து தாக்குறது மட்டும்தான் நம்மளோட முதல் கட்ட நடவடிக்கையாக இருந்தது. ஏன்னா நம்ம இழந்த இந்த 26 உயிர்களுக்கு நம்ம வந்து பதிலீடாக வந்து நம்ம அதை பண்ணின தீவிரவாதிகளோட கூடாரங்களை அழிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து இஸ்ரேலோட தொழில்நுட்பத்தில் வந்து தயாரிக்கப்பட்ட ஹார்பி அப்படிங்கிற ஒரு ட்ரோனை தான் வந்து நம்ம வந்து அங்கே வந்து நம்ம அனுப்பி நம்ம வந்து அதுக்கான ஒரு தாக்குதல் நடத்தினோம். ஆனால் அவங்க பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சைனாவோட தயாரிப்பு.
வாய்ப்பு. ஸோ எந்த ஒரு பாகிஸ்தானோட ட்ரோனோ ஒரு 100 அடிக்கு கீழே வராத அளவுக்கு வந்து நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் வந்து பாதுகாத்துருக்குது. எல்லாமே வானிலையே நம்ம வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறோம். இதிலிருந்தே தெரியுது அவங்களோட அந்த ட்ரோனும் நம்மளோட இந்த ஹார்பி அப்படிங்கிற இந்த ட்ரோனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நம்மளோட இந்த ட்ரோன் வந்து அங்கே போய் நம்மளை அந்த தீவிரவாதிகளோட கூடாரங்களை தாக்கும்போது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அக்யூரசி வந்து 100% இருந்தது. ஸோ நம்ம எந்த தளத்தை தாக்கணும், எந்த இடத்தை தாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மிக தெளிவாக நம்ம வந்து டார்கெட்டை நம்ம வச்சு நம்ம ஃபயர் பண்ணோம். அது முறையாகவும் போய் இருந்தது. அந்த இதில் வந்து ஒரு பாகிஸ்தானோட பொதுமக்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழலை. பாகிஸ்தானோட இராணுவத்தை வந்து நம்ம தாக்கலை. நமக்கு தேவை நம்ம இந்த 26 பேரை பலி கொண்ட அந்த தீவிரவாத அமைப்புகளும் தீவிரவாத கூடாரங்களும் தான் தேவைன்னு சொல்லி நம்மளோட டார்கெட் வந்து ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக இருந்தது. மிகவும் ஒரு 100% அக்யூரசியோட வந்து அது போய் வந்து தாக்கியது. ஆனால் அவங்களோட ட்ரோன் வந்து ஒன்று கூட நம்ம எல்லைக்குள்ளேயும் பெரிய அளவில் வர முடியல. நம்மளோட வான் எல்லையிலேயே வான் பாதுகாப்பு ஏவுகணை வந்து அதை எல்லாத்தையும் வந்து முறியடித்து நொறுக்கி தூள் ஆகிருச்சு. இந்த விமானப்படையை பொறுத்த வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் மிக குறிப்பாக சொல்லப்போனால் ஃபைட்டர் ஜெட், இந்த போர் விமானங்களுடைய அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட மிக வலுவாக இருக்கிறதா நம்ம நம்பலாம்? கண்டிப்பாக. நான் வந்து இந்திய விமானப்படையில் பணியாற்றிய போது அப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிராஜ் 2000 இருந்தது. அது வந்து 90s வந்து நம்ம ஃப்ரான்ஸில் இருந்து வாங்கினோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சுகாய் 30 இருக்குது. அது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இப்போ நம்ம ராஃபேல் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ரஃபேல் வந்து அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சோனிக் ஃபைட்டர் ஜெட். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த F-16 போன்ற வகைகள் எல்லாம் வந்து ரொம்ப அவுட்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம் தான் சொல்ல முடியும். ஸோ நம்மளோட தாக்குதலுக்கு ஒருவேளை இந்த போர் விமானங்களோட தாக்குதல் வந்து நடைபெறக்கூடிய சூழல் அமைஞ்சது அப்படின்னா நம்மளோட சுகாய் 30ோட தாக்குதலுக்கும் அதே போல் ரஃபேலோட தாக்குதலுக்கும் அவங்க வந்து முன்னாடி நிற்க கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களோட F-16 இருக்குது. அதை வந்து நம்ம கண்கூடா எப்படி பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு F-16 வந்து நம்ம சுட்டு வீழ்த்தியிருக்கோம். அதோட விமானி வந்து நமக்கு வந்து போர் கைதியாக கிடைச்சிருக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம இந்தியா மாதிரியான ஒரு பலம் மிக்க ஒரு இராணுவ பலம் மிக்க ஒரு நாட்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து போரிடுறோம். அப்படிங்கும்போது இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்து தோன்றுது. இதற்கான காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து என்ன அப்படின்னா, அங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து கார்கில் போர்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முஷ்ரஃப் வந்து கார்கில் போரை வந்து வேணும்னே எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போது இருந்த அந்த அரசியல் தலைவரை வந்து நீக்கிட்டு அவர் வந்து பாகிஸ்தானோட ஒரு தலைவராக உருவாகணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை பண்ணினாரு. அதை போல தான் இப்போ இருக்கக்கூடிய ராணுவ தளபதி முனீரும் அதை பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோணுது. இப்போ ஷெரீஃபை வந்து நம்ம இந்த சிக்கலெல்லாம் காட்டிட்டு இப்போ இனிமே வந்து ராணுவம் இருந்தால் தான் வந்து பாகிஸ்தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், அந்த அரசியல் சூழலை வந்து கையாள முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு தாக்குதலை வந்து பண்ணி அந்த நாட்டு மக்களுக்கும் பெரிய இடையூற பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்படுது. நிச்சயமாக இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், ஆர்மி அமைப்புகளாகட்டும் மிக பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்றப்ப பாகிஸ்தான் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பேராசிரியர், இதற்கிடையே வந்து இந்த போரை வலுக்கட்டாயமாக இந்தியாவின் மீது பாகிஸ்தான் திணிக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடர்பாடுகளை பாகிஸ்தான் சந்திக்கிறது, உள்நாட்டு அரசியல் இருக்கு, இதையெல்லாம் நிகர் செய்யறதுக்கு இப்போ IMF கிட்ட போய் பேராசிரியரிடம் தொடர்ந்து பேசலாம். திரு செல்வராமலிங்கம், நீங்கள் சொல்லிட்டு இருந்தது போல் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப வெரி ஸ்ட்ராங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நம்ம பேசிகிட்டு இருந்தோம் S-400 குறிப்பிட்டு சொல்கிறப்ப இஸ்ரேலினுடைய அமைப்பாக இது இருக்கிறது. இஸ்ரேலில் கூட அந்த போர் நிகழ்ந்தப்ப அயன்டோம் சிஸ்டத்தை பற்றி சொல்லுவாங்க. மிக சிலாகிச்சு உலக நாடுகள் சொல்லக்கூடிய பர்ஃபெக்ட் 100% அக்யூரசி வந்து அயன்டோம் சிஸ்டத்தில் இருந்தது. அதையும் காட்டிலும் அதிக தூரமான இலக்குகளை ஆக்குபை பண்ணுற அளவுக்கு S-400 இயங்குது. அப்படிங்கிறப்ப இதனுடைய அக்யூரசியை பற்றியும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய HQ-9 அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இல்லை. அப்போ இந்த போர் அப்படிங்கிறது தொடக்க நிலையிலேயே அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாமா?
ஓகே, நம்முடைய விருந்தினர்கள் சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், இதுவரைக்கும் பார்த்த பல விஷயங்களாகட்டும், பாகிஸ்தான் வலுக்கட்டாயமாக போரை இந்தியாவின் மீது திணிக்க பார்க்கிறது. இந்தியாவுக்கென்று இது போன்ற போர் சூழல் நிலவும் போது ஒரு கொள்கை இருக்கிறது. முதல்ல தாக்கக்கூடியது இந்தியாவின் கொள்கை கிடையாது. முதல்ல பாதுகாத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தான் இந்தியா எடுக்கும். அதற்கும் மேலே இது போன்ற ஒரு இராணுவ தாக்குதல், இப்போ ஃபைட்டர் ஜெட்லாம் F-16 இந்திய எல்லைக்குள் நுழைந்தது, தாக்குதல் நடத்தியது என்றெல்லாம் சொல்லப்படும் பொழுது அது வந்து ஒரு போருக்கான அறிவிப்பாக மாறுகிறது. அப்பொழுதுதான் இந்தியா தன்னுடைய இராணுவத்தை முழு மூச்சில் பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்படி முதல்ல 8 ஏவுகணைகளை இரவுல தாக்கி இந்தியா நேற்று இரவுல எல்லாம் முழுக்க ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இந்திய எல்லை பகுதியில் தாக்குதல்களை நடத்த தொடங்குச்சு பாகிஸ்தானிலிருந்து. அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே அதை இந்தியாவினுடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்பு முறியடித்திருக்கிறது. திரு செல்வராமலிங்கம், நீங்க பேசிட்டு இருந்தது போலதான் இப்போ இந்தியாவினுடைய S-400 அண்ட் பாகிஸ்தானுடைய HQ-9 இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப ஆரம்பிக்கும் போதே அது பாகிஸ்தானுக்கு ஒரு தோல்வி முகத்தை தான் கொண்டு போய் கொடுக்கும். அப்படின்றப்ப இதுக்கு மேலேயும் பாகிஸ்தான் தொடரணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். உலக நாடுகள் மத்தியிலையும் வந்து பாகிஸ்தான் மேலான பார்வை எப்படி பதியும்? உங்க குரல் எனக்கு சரியா கேட்கல ஆக்சுவலி. ஓகே, இல்லை, ஆரம்பிக்கும் பொழுதே இப்போ நம்மளுடைய வல்லாண்மை பொருந்திய இராணுவ கட்டமைப்பு அப்படிங்கிறது பாகிஸ்தான் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப எதற்கு பாகிஸ்தான் மேலும் மேலும் இதை எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கும்? ஏன் மேலும் மேலும் பாகிஸ்தான் எடுத்துட்டு போகுதுன்னா, நான் முன்ன சொன்னபடி என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி அடுத்து வந்து அந்த நாட்டோட தலைவராகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இதை பண்ணுறாரோ அப்படிங்கிற வந்து சந்தேகம் தான் வந்து நான் உட்பட நிறைய பேருக்கு வந்து இது வந்திருக்கு. இது இந்த மாதிரி நாம் இங்கே வந்து சிந்தனை பண்ணுறது தான் வெளியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களும் அதை வந்து பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ பொருளாதார சூழல் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து மிகவும் பின்தங்கி இருக்குது. அங்கே கூடிய அரசியல் குழப்பங்கள் வந்து மிகவும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இந்த 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 சூழலில் ஏன் இப்படியான ஒரு முடிவை எடுத்து இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நிறைய கேள்விகள் வரத்தான் செய்யுது. அந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தேவையற்றது. இது வந்து அவங்க பண்ணியிருக்கவே தேவை கிடையாது. இதுக்கு தேவை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அந்த நாட்டு மக்கள்கிட்ட பாகிஸ்தான் இராணுவம் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வரலாறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் மக்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை வந்து ஒரு பெரிய மரியாதையெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான இராணுவ தளபதிகள் வருவாங்க, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை வந்து பதற்றமான சூழலை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. அது முஷரஃப்ல இருந்து நம்ம அந்த வழியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவங்க வந்து தலைவராகணும், அவங்களுக்கு யாரெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அமைச்சராகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவங்க வெளிநாட்டில் நிறைய செட்டில் ஆகணும், அவங்க நிறைய சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணும்போது எங்களோட வரிப்பணத்தில் இருந்து நீங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றீங்க, இந்த மாதிரியான விஷயம் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் எங்களுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பாகிஸ்தான் மக்கள் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடு வந்து தாக்கும்போது நாமளும் பதில் தாக்குதல் நடத்தினாதான் நம்ம நாட்டை வந்து பாதுகாக்க முடியும், பாகிஸ்தான் நாட்டு மக்களான உங்களை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு விஷயமா வந்து பண்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து பாகிஸ்தான் ஆர்மி இருந்தாதான் வந்து பாகிஸ்தானை வந்து காக்க முடியும், அதனால வந்து பாகிஸ்தான் ராணுவம் அப்படிங்கிறது வந்து மிகவும் இன்றியமையாதது, உங்களோட வரிப்பணத்தை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி முறையாக தான் இந்த தேச பாதுகாப்புக்காக தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து எனக்கு தோணுது. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஒரு அசாதாரண சூழல் நிலவி இருக்கிறது. நிறைய பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. விமான நிலையங்கள் தற்காலிகமாக அங்கு மூடப்பட்டிருக்கின்றன, விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையே நம்முடன் பேராசிரியர் ராமமணிவன் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு. பேராசிரியர், நம்ம பேசிட்டு இருந்த விஷயங்கள் தான். முதல்ல இந்தியா ஒரு போராக இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கல, ஆனால் நம்முடைய சிவிலியன்ஸ் குடிமக்கள் மீது ஒரு
அராஜகமான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான பதிலடி கொடுக்கப்படாமல் இருக்காது என்பதைத்தான் ஒவ்வொரு கட்டமாக உணர்த்துறாங்க. ஒரு 2 வாரம் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்பது போல ஆரம்பிச்சு அதற்கு பிறகுதான் இந்த எதிர் தாக்குதல், அந்த முகாமை போய் திட்டமிட்டு ஒரு துல்லிய தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு முன்னெடுப்புகள் நடத்தப்படுறதை பார்க்கிறோம். இந்த நிலைக்கு இந்தியாவை இழுத்துட்டு போனது பாகிஸ்தான் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? நிச்சயமா வேறு ஒரு நாடும் கிடையாது. இது பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் காரணங்களும் அதோடு பாகிஸ்தானின் இராணுவ தலைமையின் தவறான வழிகாட்டுதலால் பாகிஸ்தான் இன்றைக்கு போர் சூழலுக்கும் போருக்குள் அவர்களாகவே இந்த போரை இழுத்து அவர்கள் நாட்டுக்கு எதிராக அவர்கள் ஆக்கி கொண்டு விட்டார்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். இது முற்றிலும் பாகிஸ்தான் இராணுவத்தின் தவறான ஒரு வழி நடத்துதல் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். இப்போ முதல்ல இந்த ஆரம்பத்தில் பஹல்காம் தாக்குதல் ஆரம்பிச்சு அந்த ஒரு 2 நாட்களில் பார்க்கும்போது பாகிஸ்தான் தரப்புலேருந்து அரசு சொன்னது இது ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இந்தியாவுக்கு சாதகமான ஒரு பேச்சுவார்த்தையாக முடிக்கப்படும் என்பது போல சொல்லப்பட்டது. அதற்கு பிறகுதான் நீங்கள் சொல்கிறது போல இராணுவம் உள்ள நுழைகிறது. இராணுவம் முழுக்க முழுக்க இந்த முடிவுகள் சார்ந்த விஷயங்களில் தலையிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நேற்று வெளியுறவு செயலாளர் கூட குற்றம் சாட்டி இருந்தார். இது போல் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? ஒரு கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுக்கு இராணுவ மரியாதையை பாகிஸ்தான் கொடுக்குதுன்னா பாகிஸ்தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அப்போ உலக நாடுகள் பாகிஸ்தானை எப்படி பார்க்கும்? இது நீங்கள் உலக நாடுகள் பாகிஸ்தான் ஒசாமா பின் லாடன் கான ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நாம் சொல்லலாம். அந்த ட்வின் டவர் என்று சொல்லப்படுகின்ற இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஒசாமா பின் லாடன் உலகம் முழுவதும் தேடப்பட்டு கடைசியில் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவ ஒரு முக்கியமான இராணுவ கட்டமைப்பிற்கு எல்லைக்குள் இருக்கின்ற பகுதியில் அதனுடைய அண்மை கட்டிடத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதும் பிறகு அங்கு தாக்குதல்கள் நடத்தி அவரை ஒசாமா பின் லாடன் கொல்லப்பட்டது ஒரு வரலாற்று செய்தி மட்டுமல்லாமல் எவ்வளவு தூரத்திற்கு பாகிஸ்தான் இராணுவம் தீவிரவாத அமைப்பிற்கு துணையாக நிற்கும், தீவிரவாதத்தை செயலாக ஒரு அரசியல் வெளியுறவுத்துறை கொள்கையாகவே மாற்றிக்கொண்டு விட்டது என்பதை நாம் பார்க்கலாம். அதை இந்தியாவை பொறுத்த மட்டில் பாகிஸ்தான் ஒசாமா பின் லாடன் அமெரிக்காவிற்கு ஒரு குறுகிய காலத்திற்கான ஒரு எதிரியாக செயல்பட்டவர். ஆனால் இந்தியாவிற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து 1948 இந்த ஒரு தீவிரவாத தாக்குதல்களை காஷ்மீரின் ரீதியாக ஊடுருவதும் அது இந்தியாவின் எல்லை பகுதியில் ஊடுருவி காஷ்மீர் ஆக்கிரமிப்பு செய்தது. அதற்கு பிறகு 71 போருக்கு பிறகு 72ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் சொல்லுவதென்றால் இந்த ஒரு நீண்ட போர் என்று சொல்லும்பொழுது இந்தியாவுடனான நீண்ட போர் அது 10 நாட்களோ 15 நாட்களோ 2 வாரமோ அல்லது அதை தாண்டிய ஒரு போர் என்பதை பாகிஸ்தான் அதற்குள் செல்லக்கூடாது என்பது 1971ஆம் ஆண்டு நடந்த போரின் ஊடலாக வங்காளதேசம் என்ற ஒரு நாடு உருவாகியது. அதை பாகிஸ்தானே தான் அதை ஏற்படுத்தி கொண்டது அந்த சூழலை. நான் இப்பொழுதும் பார்ப்பது கூட பாகிஸ்தான் அத்தகைய ஒரு சூழலைத்தான் திரும்பவும் ஏறக்குறைய 1971ஆம் ஆண்டு 55 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் பாகிஸ்தான் அதே சூழலை தான் உருவாக்குவது கூட அவர்களுடைய சைக்காலஜி உளவியல் ரீதியாக இந்தியாவிற்கு எதிராக நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஏதேனும் ஒரு வகையில் அவர் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ முன்னாள் பாகிஸ்தான் பிரதம மந்திரி அவர் சொல்றது ஒரு கருத்தை நினைவுக்கு வருகின்றது. இந்தியாவுடனான போர் என்பது எங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு போராகும். அது பாகிஸ்தான் வரலாறு 1000 ஆண்டும் கிடையாது, பாகிஸ்தானுக்கு எதிர்காலம் 1000 ஆண்டும் கிடையாது. அதனால் அவர்கள் 1000 ஆண்டு போர் என்று சொல்லும் பொழுது அதோடு இந்த சிறு போர்கள் ரீதியாக அதற்கு சிறு போர்கள் என்று சொல்லும் ஸ்மால் வார்ஸ் என்பது கூட 2-3 நாட்கள் என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் சொல்லும் பொழுது தீவிரவாதத்தை தான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வந்தார்கள். அதனால் நீங்கள் சொன்னபடி 2 நாட்களுக்குள் நாங்கள் இதற்கு ஒரு அனுசரணையான ஒரு தீர்வை காணலாம். அதற்கான ஒரு ஆய்வறிக்கை அல்லது இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விசாரணையின் மூலமாக நாம் யார் இதற்கு காரணம் அது 2 நாட்களுக்குள் அவர்கள் சொன்ன பொழுது
அந்த 2 நாட்களுக்குள் முடிக்கக்கூடிய விசாரணையும் கிடையாது. இது வந்து ஒரு 60 ஆண்டுகளாக நடந்து வருகின்ற தீவிரவாத செயல்பாடுகளாகும். அதையும் கடந்து இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்பதை நாம் வந்து விளக்குவதாக கோரியது பிறகு அவர்கள் நாங்கள் இதை போர் அறிவிப்பாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லும் பொழுது வந்து அவர்கள் வந்து சிம்லா ஒப்பந்தத்தை நிராகரிக்கின்றோம் என்ற நம்மை பொறுத்த மட்டில் சிம்லா ஒப்பந்தத்திற்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்ற ஒன்று. சிம்லா ஒப்பந்தம் அரசியல் இராணுவ ரீதியானது. அதை வந்து பாகிஸ்தான் 1972ஆம் ஆண்டு கையொப்பமிட்ட பிறகு உடனே அன்றைய காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து அதை அத்துமீறித்தான், சிம்லா ஒப்பந்தத்தை மீறித்தான் பாகிஸ்தான் செயல்பட்டு வருகின்றது. அதே போல வந்து நாம் வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது 1960ஆம் ஆண்டு முதல் இன்றைய காலகட்ட அதனுடைய பிசிறு கூட இல்லாமல் எந்த முழுமையாக செயல்படுத்தப்படுகின்ற திட்டம். ஏனெனில் அது மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய விவசாயம், மக்களுடைய பொருளாதாரம், அன்றாட வாழ்க்கை இவற்றை வந்து இந்தியா எந்த நிலையிலும் ஒரு கைப்பாவையாக கையாளவில்லை. அது அண்மை காலத்தில் தான் இந்தியா முழுமையாக இதற்கு ஏதேனும் ஒரு பதில் நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு வந்து அதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் தொடர்ந்து சொல்லி வருவது என்னவென்றால் வந்து பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, அதனால் இந்தியா இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் ஒரு நீண்ட போருக்கும் தயார் கிடையாது. ஒரு குறுகிய கால 7 நாட்கள் 10 நாட்கள் போருக்கும் அவர்களுக்கு ஆயத்தம் கிடையாது. ஆனால் இந்த தீவிரவாத தாக்குதல்களும் காஷ்மீரில் ஒரு குழப்பத்தையும் அதோடு இந்தியாவை ஒரு காஷ்மீரை நிலையற்ற தன்மையில் உருவாக்கி அதற்கான செயல்பாடுகளை செய்து வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது த பாலிடிக்ஸ் ஆஃப் பிளாக்மெயில் என்று நான் முன்பு கூறியது போல அதைத்த ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் பொழுது இந்தியாவிற்கு வேறு வழியே கிடையாது. பதிலடி கொடுத்த பிறகு கூட இந்தியா மௌனம் சாத்தி 2 நாட்களுக்கு. அதற்கு பிறகுதான் இப்பொழுது அவர்கள் வந்து இதை வந்து இந்த பதிலடியை வந்து அவர்கள் வந்து ஒரு ராஜதந்திரம் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்குமாயின் பாகிஸ்தான் அரசாங்கம் அந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு அந்த துல்லிய தாக்குதல்களை பதிலாக ஏற்றுக்கொண்டு அன்றோடு நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அதனுடைய இராணுவம் என்ன நினைக்கிறது என்றால் அவர்களுடைய அரசியல் அதிகார எல்லைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் பாகிஸ்தானில் நடந்து வருகின்றது. குறிப்பாக வந்து பலுஜிஸ்தான் பகுதியில், பலுஜிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி, இராணுவம் அதோடு மட்டும் சுதந்திர போராட்டத்திற்கான பலுஜிஸ்தான் தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்து கட்டா நகரம் அவர்களுடைய பலுஜிஸ்தான் விடுதலை வீரர்களுக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் விழுந்து விட்டது. அதனால் பாகிஸ்தானில் வந்து நாம் நினைப்பதை விட ஒரு ஆழமான ஒரு அரசியல், பொருளாதாரம், இராணுவ பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானின் இராணுவ தலைமை அதில் அசிம் முனீர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று நம்பத்தக்க ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கூட அந்த தலைமை இப்பொழுது வந்து இந்த புதிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சீஃப் என்று சொல்லப்பட்ட ஒருங்கிணைந்த இராணுவ தலைமையின் அதிகாரி அவர்கள் இப்பொழுது வந்து ஒட்டுமொத்த பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் தலைமையாக வந்து கொண்டு வந்திருப்பது வந்து இதை ஒரு நம்பிக்கைக்குரிய செயலாக இருக்குமா? இதன் மூலமாக வந்து இது அரசாங்கத்திற்கு யார் இதில் நம்பத்தகுந்தவர்கள் போன்ற ஒரு காரணங்கள் வந்து வினாக்கள் எழும்புகின்றன. அப்பொழுது வந்து மிலிட்ரி கூ, அந்த இராணுவ ஆட்சி மாற்றத்திற்கும் ஒரு வழிவகுக்கக்கூடியது நிலைப்பாட்டில் இருக்கும்போது ஒரு பாகிஸ்தான் திரும்பவும் ஒரு இராணுவ ரீதியோடு மட்டும் ஒரு எதேச்சதிகாரமான ஒரு அரசியல் சூழலுக்குள் சென்றிருக்கிறது. தன்னுடைய நாட்டின் பொருளாதாரம், தன்னுடைய நாட்டின் எல்லைப்பரப்பு இவை அனைத்துமே கட்டுப்பாட்டிற்குள் மீறி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகள். இதைத்தான் இந்தியா இன்றைக்கு வந்து வெளிக்கொணர்ந்து இருக்கின்றது இந்த போரின் ஊடலாக. நான் இந்தியாவின் போர் என்பது இப்பொழுது வந்து ஓர் இரவு அல்லது இரண்டாவது நாளாகத்தான் இப்பொழுது இந்த போரை இந்தியா துவக்க நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் இன்னும் 2 நாட்களில் இதற்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வினை முன்வைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராக மட்டுமல்லாமல் எவ்வாறு 1971ஆம் ஆண்டின் ஊடலாக வந்து வங்காளதேசம் என்ற ஒரு நாடு உருவானதும் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய பலுஜிஸ்தான் என்ற ஒரு நாடு அங்கு ஒரு காத்து கிடக்கின்றது உருவாகுவதற்கு, அதையும் கடந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்கான ஒரு வினாக்களும் எழும்பி வருகின்றன. இந்திய அரசாங்கம், இந்தியன் வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்திய அரசாங்கம் அனைவருமே சொல்வதென்றால் நம்மளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு நாம் ஒரு தீர்வு காண வேண்டும். இதை வந்து எவ்வாறு பாகிஸ்தான் காஷ்மீருக்குள் ஒரு குழப்ப நிலை உருவாக்க வேண்டும்
என்பதை விட நம்மை பொறுத்த மட்டில் வந்து காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு என்பது அந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை காஷ்மீர் பகுதிகளில் இருந்து விலக்குவது நிச்சயமா பேராசிரியர் நீங்க வந்து POK பத்தி தீர்வாக இருக்கும் என்று குறிப்பிட்டு சொல்றீங்க. இந்த சூழலை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா திரும்ப இந்திய எல்லையோட இணைச்சிக்க முடியும் இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை உள்ள நிறைய பேர் எழுப்புறதை பார்க்குறோம், ஒரு பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு சுமூகமாக ஒரு நீங்கள் இப்படி செஞ்சால் நாங்கள் இதுக்கு பதிலடி கொடுப்போன்னு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி இந்தியா பேசினா நாங்கள் சிம்லா ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணுவோம், சீஸ்ஃபயரை கேன்சல் பண்ணுவோன்னு பாகிஸ்தான் சொல்ல தயாராக இருக்கிறப்ப அதை நீங்கள் சொல்கிறீங்க பல முறை இந்த ஒப்பந்தத்தை மீறி தான் இந்திய எல்லைக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சுச்சு பாகிஸ்தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிறது போல் POKவை இந்தியா மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதுக்கு அது இந்த ஸ்ட்ராட்டஜிக் சென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த புவிசார் அரசியல் கட்டுப்பாடு நிலைப்பாடுகளை வைத்துத்தான் அதை சொல்ல முடியும். இந்த போர் எத்தனை நாட்களுக்கு நடத்தலாம் அல்லது நடக்கும் என்பதை அதனுடைய ஒரு அனுமானத்தின் படியில் தான் POKவின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க முடியும். அது அந்த POK என்ற பகுதியில் இப்பொழுது பாகிஸ்தான் இராணுவம் மிகப்பெரிய அளவில் இராணுவ வீரர்களை குவித்தும் அதனுடைய வான்பரப்பு அதனுடைய நிலப்பரப்புகளை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் முதலாவதாக. அதே சமயத்தில் அங்கு பலுச்சிஸ்தானில் எழுந்திருக்கின்ற ஒரு இராணுவ சவால் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போது இந்த இரண்டு முனைகளிலும் ஒரு முனையில் பலுச்சிஸ்தான் விடுதலை அமைப்புடன் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்று சொல்லப்படுகின்ற பலுச்சிஸ்தான் விடுதலை இராணுவத்தினுடன் அவர்களுடனான ஒரு போர். அது எவ்வளவு அடக்குமுறைகளும் எவ்வளவு பாகிஸ்தான் ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் அந்த பகுதியில் அவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்கான ஒரு சவால் எழும்பியிருக்கும் நிலையில் POK பகுதியிலிருந்து அவர்களுடைய இராணுவ வீரர்களும் இராணுவ கட்டமைப்பும் குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகுமேயானால், அதை நான் இப்பொழுது நடக்கும் என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த பாகிஸ்தானின் இராணுவ கட்டுப்பாடுகள் POK பகுதியில் மிகவும் பலவீனப்படுத்தப்படும். அந்த எவ்வளவு தூரத்திற்கு பலவீனமாக அது காட்டப்படுகின்றதோ அல்லது உருவாகின்றதோ அதன் அடிப்படையில் தான் எத்தனை நாட்கள் எவ்வளவு பலவீனம் அந்த பகுதியில் அது கட்டுப்பாடுகள் பலுச்சிஸ்தானில் நடைபெறுகின்ற ஒரு பலுச்சிஸ்தானில் எழும்பியுள்ள ஒரு இராணுவ ரீதியான ஒரு பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்குமான ஒரு எதிர்வினை தாக்குதல்கள், அதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அதை அரசியல் சக்தியாக இருக்குமேயானால் அவர்கள் ஒரு புரிதலை உருவாகி இந்த போருக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் இந்தியாவுடன் சமாதானம் பேச வேண்டும். ஆனால் இராணுவம் கையாளுமேயானால் அதை POK பற்றி மிக உச்ச தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொள்ளும். அதை அவர்களுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இந்தியா ஊடுருவுமேயானால் அல்லது இந்தியா அதை நாம் திரும்ப பெற வேண்டியதற்கான முயற்சிகளை இராணுவ ரீதியாக முன்னெடுக்குமேயானால் பாகிஸ்தான் தன்னுடைய உச்ச ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும். அப்பொழுது அந்த நிலையில் இது முழுமையான ஒரு போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை ஆனால் பாகிஸ்தான் பலவீனப்பட்டது அரசாங்கம் இராணுவ ரீதியாக மட்டுமல்லாமல் POK இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறியாகும். அதற்கான விடை இந்தியாவும் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். இந்த புவிசார் அரசியல் பற்றி நிறைய நுணுக்கமான விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதற்கு முன்னாடி திரு செல்வ மாணிக்கம் அவர்களிட போயிட்டு வந்துடுறேன். திரு செல்வ ராமலிங்கம் அவர்களிடம் போயிட்டு வந்துடுறேன். திரு செல்வ ராமலிங்கம், இப்போது நம்ம விமானப்படையினுடைய பலம், இராணுவத்தினுடைய பலம், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் DRDO அமைப்பு இன்னைக்கு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஒரு ஃபால்ஸ் கிளைமை வைக்குதுன்னு சர்வதேச பத்திரிகைகளில் இப்போ செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அது ரஃபேலையே திருப்பி தாக்கினோம் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் கிளைமை பாகிஸ்தான் வைக்குது என்கின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. நம்முடைய ரஃபேல் ஆகட்டும், மிக் ஆகட்டும், சுகாய் ஆகட்டும், இதனுடைய பலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கானது? கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுடைய பலம் மிகவும் ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நம்ம பலம் வாய்ந்த ஒரு நாடாக தான் நாம் இருக்கோம். இப்போ இந்த F-16ஐயும் நம்ம சுகாய் 30யும் கம்பேர் பண்ணும்போதே சுகாய் 30 அப்படிங்கிற அந்த போர் விமானத்துக்கு இணையான ஒரு விமானமாக நம்ம F-16 கருத முடியாது.
அதே போல் வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து வாங்கியிருக்கக்கூடிய ரஃபேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சுகாய் 30 விட இன்னும் வந்து நிறைய மல்டி ஃபங்க்ஷனலை வந்து உள்ளடக்கியது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்திய விமானப்படை வந்து ஒப்பீடு செய்து பார்க்கையில் நம்ம ரொம்ப 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 பலம் வாய்ந்த ஒரு போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாக தான் நம்ம வந்து இருக்கோம். இப்போது இந்திய விமானப்படை வந்து உள்ளே வந்தது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு போர் சூழல் வந்து ஏற்படுத்தும். இப்போது நம்மளை அனுப்பியிருக்கக்கூடிய இந்த ஹார்பி ட்ரோன் அதையே வந்து அவங்களால வந்து தடுத்து நிறுத்த முடியாத வந்து ஒரு சூழலில் இருக்கும்போது இன்னும் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்களான சுகாய் 30 ரஃபேலை எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து நிச்சயமாக காணாமல் போயிடும் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இவங்களால் ஒரு ட்ரோனையே வந்து தடுத்து நிறுத்த முடியல. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானோட நிலையாக இருக்குது. இது எப்படி வந்து இந்த சூழல் வந்து போகுது அப்படின்னா அப்போது 1999 வந்து நவாப் ஷெரீஃப் இருக்கும்போது அப்போ வந்து இராணுவ தளபதியாக வந்து முஷரஃப் இருந்தார். இந்த முஷரஃப் வந்து அடுத்து வந்து ஒரு தலைவராகிறதுக்கு தான் வந்து அந்த கார்கில் அப்படிங்கிற போரையே வந்து அதிகமாக கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் நிறைய வந்து அந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை வந்து உயிரிழக்க வச்சார். அந்த உயிரிழந்த அந்த ஒரு அவங்களோட ரத்த கரை மேலே தான் வந்து அவர் வந்து பாகிஸ்தானோட தலைவராக வந்து அதுக்கப்புறம் உட்கார்ந்தார். இப்போ இதே விஷயத்தை தான் இப்போ இருக்கக்கூடிய ஷபாப் ஷெரீஃப் வந்து கொஞ்சம் வந்து சுதாரிச்சிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நிறையா இந்த வந்து அசீம் முனீர் அப்படிங்கிற பாகிஸ்தான் இராணுவ தளபதியை வந்து கைது செஞ்சிருக்கிறதா சில செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீஃப் வந்து கண் விழிச்சிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை வந்து இந்த பாகிஸ்தான் இராணுவ தளபதி முனீர் வந்து கைது பண்ணியிருந்தா இதுக்கப்புறமான இந்த மாதிரி போர் பதற்ற சூழல் வந்து கொஞ்சம் தணிஞ்சிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம விமானப்படையினுடைய பலம் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் கடற்படையிலையும் இந்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். மீனவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்க. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் கடற்படை சார்பாக எடுக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்குறோம். நீர்வழி தாக்குதல் வந்தாலும் அதை இந்தியா எப்படி எதிர்கொள்ளும்? கண்டிப்பாக ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து அங்கே வந்து பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து கராச்சியை வந்து ஐஎன்எஸ் விக்ராந்தில் இருக்கக்கூடிய அங்கே அந்த ஐஎன்எஸ் விக்ராந்திலிருந்து செலுத்தியிருந்த ஏவுகணைகள் வந்து அங்கே வந்து கராச்சி நகரை வந்து தாக்கியிருக்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்திய விமானப்படை, தரைப்படை, கப்பற்படை மூன்றும் சேர்ந்தது அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாத நிலைக்கு வந்து போகக்கூடிய சூழல் தான் வந்து இருக்குது. இப்போ இவங்களால ட்ரோனே வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கும்போது கப்பற்படையெல்லாம் உள்ளே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக பெரிய அளவில் ஒன்றும் நமக்கு வந்து திருப்பி அவங்களால பதிலடி கொடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ கடற்படையிலும் இதே போல ஒரு பாதுகாப்பு அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம இப்போ S-400 எப்படி வான்வழி தாக்குதல்களை இது பண்ணுச்சோ அது போல் நிறைய சின்ன சின்ன ஷார்ட் ரேஞ்சஸ் ஆன்டி மிசைல் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்குது. அதாவது முப்படைகள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள் இருக்குது. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சாம் அப்படிங்கிற அந்த மிசைல்ஸ் வந்து ஈவன் வந்து நம்ம ஆர்மிக்கிட்டையும் இருக்குது, நம்ம ஏர்ஃபோர்ஸ்ட்டையும் இருக்குது, நம்ம நேவிக்கிட்டையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து முப்படைகள்கிட்டையுமே வந்து இந்த ஏவுகணைகள் இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இந்த S-400 ஏவுகணை அதுதான் இன்றைக்கி இந்த சூழலில் வந்து இந்த ஒரு வார்லைக் சுச்சுவேஷனில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து அதுதான் வந்து விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த் தயாராக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கீங்க. பாகிஸ்தானுக்கு இதுக்கு ஈக்குவலண்ட்டான கடற்படையில் இருக்கக்கூடிய தளவாடங்கள்லாம் என்ன இருக்குது? அதுக்கு தான் உதவி பண்ணக்கூடிய வகையில் வந்து துருக்கியிலிருந்து போர் கப்பல் ஏதோ வந்ததாக செய்திகள் வந்தவண்ணம் இருக்குது. அதையும் வந்து நம்மளோட கப்பற்படை வந்து அதையும் சுற்றி வளைச்சி அதையும் வந்து ஒரு பொசிஷனில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நீர்வழி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கடல் வழி தாக்குதல் அப்படிங்கிறதுல வந்து அவங்க பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இங்கே வந்து தரைவழி தாக்குதலையும் வான்வழி தாக்குதலையுமே சமாளிக்க முடியாத சூழலில் வந்து இன்னும் வந்து கடற்வழி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவுன்னு தான் நம்ம பார்க்க முடியும்.
நிச்சயமாக இப்போ தன் வழியும் மாற்றான் வழியும் அறிந்து கொள்ளக்கூடிய இதில் பாகிஸ்தான் யோசிக்கணும். இப்போ பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களிடம் தொடர்ந்து பேசலாம். நம்ம பிஓகே பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ இது ஆக்குபை பண்ணுனா ஒரு நல்ல தீர்வாக இந்தியாவுக்கு அமையும்னு பேசினாலும் அதற்கு ஒரு பலுச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சி அந்த போர் சூழலும் ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இதே பிஓகேல வந்து சைனா அந்த வழியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்ப சைனா பாகிஸ்தானுக்கு உதவாதா? ஒரு பக்கம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம், செல்வராமலிங்கம் சொல்லிட்டு இருந்தப்போ கூட சொன்னார், நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்குன்னா துருக்கியிலேருந்து அவங்க நேவல் ஃபோர்ஸஸை உதவிக்க அழைக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் ஒரு ப்ராக்சி வாரை கிரியேட் பண்ணாதா? அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் வந்து இது வந்து துருக்கியினுடைய ஒரு தவறான ஒரு அரசியல் இராணுவ முன்னெடுப்பு என்ன நினைக்கிறேன். காரணம் வந்து துருக்கி பாகிஸ்தானுடன் தொடர்ந்து அல்லது இணைந்து வந்து செயல்படுவது வந்து வேறு காரணங்களை வந்து கருவிகளை உருவாக்கி அது பாதகமாக முடியும் என்பது வந்து துருக்கி நேரடியாக போரில் கலந்து கொள்வதற்கான இரண்டாம் நிலையில் வந்து துருக்கி இந்த போரில் கலந்து கொண்டிருப்பது நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் சீனாவை பொறுத்த மட்டில் வந்து நம்முடைய அக்சாய் சீன் பகுதிகள், அது ஆக்குபைட் காஷ்மீர் என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து 1965ஆம் ஆண்டு பிறகு வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் சீனாவிற்கு அக்சாய் சீன் பகுதிகளை கொடுத்து விட்டது. இது வந்து இதிலிருந்தே நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மண் சார்ந்த ஒரு பிரச்சனையை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பகுதிகள் வந்து இது உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு சொந்தமான நிலமாக இருந்திருந்தால் பாகிஸ்தான் எப்படி சீனாவிற்கு வந்து அவ்வளவு பெரிய நிலப்பரப்பினை தாரை வார்த்து கொடுக்க முடியும்? இதை வந்து அவர்கள் ஆக்கிரமித்ததை அவர்களால் கட்டுப்பாட்டிற்கு வைத்திருக்க முடியாத ஒரு சூழலில் அக்சாய் சீன் பகுதியை வந்து சீனாவுக்கு கொடுக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்ற பகுதியில் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு நிலப்பரப்பில் இந்திய இராணுவம் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமேயானால் அதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று நாம் நினைப்பது வந்து அது ஒரு சரியான இராணுவ ரீதியான ஒரு தொலைநோக்கு பார்வைத்தான். ஆனால் சீனா வந்து இந்த நிலம் எவ்வாறு கைமாறியது என்பதை வந்து சீனாவுக்கும் தெரியும், உலக நாடுகளுக்கும் தெரியும். முதலாவதாக. இரண்டாவதாக வந்து இந்த அக்சாய் சீன் பகுதிகளை தவிர்த்து கூட இந்தியா இப்பொழுது சீனாவின் இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் அல்லது சீனாவின் போக்குவரத்து வியாபாரம் அல்லது எண்ணெய் நிலப்பரப்பு எண்ணெய்க்கான ஒரு தடவழி பாதையாக அதை பயன்படுத்தினால் கூட அந்த பகுதிகளை தவிர்த்து கூட நம்ம வந்து இப்பொழுது த ஃபோர்ட்டிஃபைட் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லப்படுகின்ற சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நிலப்பரப்பினை தவிர்த்து பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலப்பரப்பினும் அது குறிப்பாக வந்து பிஓகே ரீஜனில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு எல்லை பகுதிகளில் இந்தியா மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் எந்த விதமான ஒரு நிலைப்பாடுகளை வந்து மாற்றி சொல்வதற்கு காரணம் கிடையாது. அதை வந்து பாகிஸ்தான் தான் அதற்கு ஒரு தெளிவான நிலைப்பாட்டினை வந்து அறிவிக்க வேண்டும். போரை எப்பொழுது நிறுத்தி கொள்ள வேண்டும், நாம் இந்தியாவிற்கு எத்தகைய பதிலடிகளை அவர்கள் வந்து எத்தகைய பதிலடிகளோடு பாகிஸ்தான் தன்னுடைய தவிர்க்க வேண்டும் என்பதை பாகிஸ்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இது வந்து இந்த போர் தொடருமேயானால் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் வந்து 65இல் நமக்கு ஒரு காரணம் இருந்தது. நம்மால் வந்து போருக்கு அதே நிலையில் அயூப் கான் காலகட்டத்தில் வந்து இந்தியாவின் தலைமை வந்து பலவீனமான தலைமை என்று அவர்கள் தவறாக நினைத்தது. 71ஆம் ஆண்டில் வங்காளதேசம் வந்து ஒரு விடுதலைக்கான ஒரு போர் நடந்த ஒரு சூழல் உருவாகியது. இன்றைக்கு வந்து நமக்கு வந்து எந்த விதமான ஒரு மிகப்பெரிய குறியீடு கிடையாது. நம்முடைய டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் தான் நாம் இருந்தோம் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை. பிஓகே என்ற பகுதி வந்து நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு நீண்டகால ஒரு தீர்வு என்பதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இதை வந்து மிக தீவிரமாக அதிவேகமாக அதை முன்கொணர்ந்தது வந்து பாகிஸ்தானின் தவறான ஒரு அரசியல் இராணுவ கையாளுமை தான். அதனால் வந்து இன்றைய வந்து பிஓகே பகுதி வந்து இந்தியா அதற்குள் நுழைய வேண்டும் என்பதை சொல்வதை விட அவர்கள் வந்து அதை ஒரு குறியீடாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இட்ஸ் a strategic gift என்று சொல்ல வேண்டும் இன்றைய நிலையில். அதை நான் வந்து ஒரு போர் என்பது மிகவும் கொடூரமானது, வருந்தத்தக்கது, அது உண்மையிலேயே ஒரு துயரமான ஒரு நிகழ்வாகும்.
ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்த போரினை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. அதை வந்து தீவிரவாத தாக்குதலின் ஊடலாக தொடர்ந்து 60 ஆண்டுகளாக, அது 72ஆம் ஆண்டு முதல் அவர்கள் வந்து இந்த தீவிரவாத தாக்குதல்களையே நாம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். ஒரு மறுமுனையில் வந்து அணு ஆயுதத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு பக்கத்தில் வந்து அணு ஆயுத நாடாக தன்னை அறிவித்துக் கொள்வதோடு த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கமிட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற முதல் தாக்குதலை நாங்கள் நடத்துவதற்கு உரிமை இருக்கின்றது என்று பாகிஸ்தான் சொல்லுவதும், பிறகு தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவதும், நீங்கள் இரண்டையும் இணைத்து பார்த்தால் வந்து இதை வந்து அவர்கள் ஒரு தவறான ஒரு கையாளுமை தான், தவறான ஒரு வழிகாட்டுதல் நடவடிக்கை அடிப்படையில் தான் பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவ கொள்கைகளையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் எடுத்து வருகின்றது. அவர்களுடைய பாகிஸ்தானின் இயல்பு வாழ்க்கையை இந்தியா என்றுமே சென்று அதை வந்து சீர்குலைக்க வேண்டும் என நினைத்தது கிடையாது. நமக்கு வந்து வங்காளதேசத்தில் முழுமையான ஒரு அரசியல், தவறான ஒரு அரசியல் உருவாகி வங்காளதேசத்தில் முஜிபுர் ரஹ்மான் சிறையில் அடைக்கப்பட்டு வங்காளதேசத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த பின்புதான் நாம் வந்து அதற்குள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இன்றைய நிலையில் வந்து பலுச்சிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியும் அதன் ஊடலாக வந்து பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுமே என்றால் அப்பொழுது மறுமுனையில் இருந்து பாகிஸ்தான் வந்து பிஓகே பகுதியில் தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நிலையில் வந்து இரு முனைகளில் பாகிஸ்தான் இந்த போரினை தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேல் நடத்த முடியாது. அவ்வாறு ஒரு வாரத்திற்கு மேலாக நடக்குமே ஆனால் நிச்சயமாக புவிசார் அரசியல் ரீதியான ஒரு மிக ஆச்சரியப்படத்தக்க ஒரு வெளிப்பாடுகள் உருவாகும் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இப்போ சீனாவை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது, இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதத்தை முதல்ல தூண்டி விடுது, அதற்கு பிறகு இது ஒரு போராக அறிவிக்குது. அதற்கு ஒரு உள்நாட்டு அரசியல் காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து சீனாவும் நம்முடைய எல்லை பகுதிகளில் அப்பப்போ அத்துமீறல்களை ஊடுருவலை நிகழ்த்தினாலும் இது போன்ற ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடலை. ஆனால் சீனாவுடைய ஸ்ட்ராட்டஜிக், நீங்கள் புவிசார் அரசியல் பேசும்பொழுது அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் ஸ்ட்ராட்டஜிங்கிற அடிப்படையில் இந்தியாவை சுற்றி பல இடங்களில் ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒரு தங்களுடைய துருப்புகளையோ தளவாடங்களையோ அமைப்பதற்கான இடங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு சீனா. அப்படிங்கிறப்ப இது குட் ஃபென்சஸ் வில் மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மெண்டிங் வால்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இந்த எல்லையை வந்து அமைதியாக வச்சுருந்தா தான் நம்ம பொருளாதாரத்தில் வளரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது. அப்படின்றப்ப அது இந்தியாவுக்கு ஒரு சவாலாக இருக்காதா? போர் என்பது எப்பொழுதுமே ஒரு சவாலான விஷயம். நமக்கு வந்து பொருளாதார பாதிப்புகள் வந்து நிச்சயமாக உருவாகும். ஆனால் இப்பொழுது வந்து போர் நம்ம வந்து தவிர்க்க முடியாத சூழலில் நாம் போருக்குள் செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது வந்து இந்தியா போரை தவிர்க்க வேண்டும் என்று நான் நினைத்தால் கூட வந்து இந்த போர் சூழலை உருவாக்கியதும் போருக்குள் நம்மை வந்து இழுத்து சென்றதும் பாகிஸ்தானின் அரசியலும் இராணுவத்தின் ஒரு தவறான நிலைப்பாடுகள் என்ற ஒரு காரணங்களால் தான். ஆனால் இப்பொழுது வந்து நீங்கள் அந்த சீனாவின் ஆதிக்கம், சீனா வந்து பாகிஸ்தானின் ரீதியாக இந்தியாவுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தலாம், பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கலாம் என்பது வந்து அரசியல் வெளியுறவுத்துறை கொள்கையாக இருக்கலாம், அல்லது இராணுவத்தின் ஒரு சிறு விடயமாக இராணுவம். ஆனால் ஒரு முழுமையான போராக மாறும்பொழுது சீனா இந்த போரில் நேரடியாக வந்து கலந்து கொள்வது என்பது வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் நான் மற்றொரு கருத்தையும் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் பாகிஸ்தானுடன் இந்தியா போரிடும் போதெல்லாம் அல்லது பாகிஸ்தானுடன் போர் நடக்கும் பொழுதெல்லாம் இந்தியா எப்பொழுதுமே அந்த இரட்டை முகம் என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தான் சீனா என்ற இரண்டு நாடுகளோடு போர் அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய யூகங்களை வழிவகுத்து வருகின்றது. நாம் இதை வந்து 65 நாம் அந்த திட்டத்தை மனதில் உட்கொண்டு செயல்பட்டு வருகின்றோம். நமக்கு வந்து பாகிஸ்தானுடன் போர் நடக்கும் போது சீனாவையும் நாம் போரிடுவதாக நினைத்துத்தான் நம்முடைய ராஜதந்திரம் அதோடு மற்றும் போர் யுக்தி யுகங்கள் வந்து நம்மால் வந்து வியூகங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதனால் வந்து சீனாவை நாம் முழுமையாக நிராகரித்துவிட்டு முழுமையாக எடுத்துவிட்டு நாம் பாகிஸ்தானுடன் போரை நினைத்து பார்க்கவில்லை. சீனா இந்த போரில் கலந்து கொண்டாலும் கூட அல்லது கலந்து கொள்ளாது என்பதை ஒரு முழுமையாக நம்புகின்றோம். ஆனால் சீனா கலந்து கொண்டாலும் கூட சீனாவிற்கு எத்தகைய பின்னடைவுகள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று வந்து இந்தியாவுடன் நேரடியாக போர் என்று சீனா சொல்லும் பொழுது வந்து
வேறு நாடுகள், குறிப்பாக அது வந்து மேற்கத்திய நாடு அமெரிக்காவாகட்டும் அல்லது மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற நாடுகளாகட்டும், அதோடு மட்டும் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு பக்கம் இருந்தால், அவர்கள் நேரடியாக இந்த போரில் கலந்து கொள்வது என்பது வந்து நான் நினைத்து பார்க்கவில்லை. இதுவரையில் வந்து உலக அரங்கிலிருந்து, உலக நாடுகளிலிருந்து எந்தெந்த நாடுகள் இந்தியாவுடன் இந்த போரில் இணைந்து செயல்படும் என்று சொல்லவில்லை. ஆனால் பாகிஸ்தானுடன் துருக்கியும் சீனாவும் செயல்படலாம் என்னும்போது, துருக்கியை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் வந்து வான்வழி தாக்குதல்களையோ வான்வழியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிப்பதை நினைத்து பார்க்க முடியாது. கடல் ரீதியாக அவர்களுடைய ஒரு கடற்தளம், அவர்களுடைய கப்பல்களை வந்து அவர்களுக்கு இராணுவ தளவாடங்களை கொடுப்பது வந்து அதை ஒரு முக்கியமான இரண்டாம் நிலை ஆதரவாக நாம் பார்க்கலாம். அதையும் கடந்து இது வந்து மிகப்பெரிய அளவில் சீனாவும் கூட நேரடியாக கலந்து கொள்ளுமே. ஆனால் இது சீனாவிற்கு பொருளாதார ரீதியாகவும் அதற்கு தேவையற்ற ஒரு போரினை சீனா அதற்கு, ஏனெனில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற எல்லை பிரச்சனையே நமக்கு ஒரு நீண்ட ஒரு ஆழமான ஒரு பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கின்ற ஒரு பிரச்சனை. இந்த எல்லை பிரச்சனையை தவிர்த்து இதையும் கடந்து பாகிஸ்தானுடன் நேரடியாக சீனா இந்த போருக்குள் வறுமையானால் இந்த போருக்கான காரணங்களையும் சீனா சிந்திக்க வேண்டும். இந்த போருக்கான காரணங்கள் வந்து சீனாவை நாம் எதிர்த்து கொள்வதாலோ அல்லது சீனாவுக்கும் பாகிஸ்தானும் இணைந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் செயல்படுவதால் நாம் இந்த போருக்குள் செல்லவில்லை. பாகிஸ்தான் தீவிரவாத செயல்களை தொடர்ந்து இந்தியாவில் இயக்குவதால் தான் நாம் இந்த போருக்கு செல்லுகின்றோம். ஆதலால் சீனாவிற்கும் ஒரு உலக அரங்கில் இதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டியதும், இந்த போருக்குள் செல்ல வேண்டிய சூழலை நிலைப்படுத்த வேண்டிய நிலைப்பாடுகள் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இந்த கட்டாயத்தில் சீனா உடனடியாக செல்லாது என்று நான் நினைக்கின்றேன். ஆதலால் இந்த ஒரு போர் உச்சநிலைக்கு போகும் வரையில், அது பலுஜிஸ்தானில் நடந்து வருகின்ற ஒரு கிளர்ச்சியாகட்டும் அல்லது POK பகுதியில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு தடுமாற்றம் அல்லது அதனுடைய POK பகுதிகள் ஆக்கிரமிப்பு பகுதிகள் வந்து அதற்கு ஒரு வினாக்கள் எழும்பி இருப்பதும், உள்நாட்டு அரசியலில் இருக்கின்ற குழப்பமும் இராணுவத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை வைத்து பார்க்கும் பொழுது வந்து அவர்கள் அதிதீவிரமான முடிவுகளை எடுக்கலாம், உச்ச ஆயுதங்களை பயன்படுத்துவதற்காக சிந்திக்கலாம். ஆனால் இவை அனைத்துமே மிகப்பெரிய பின்னடைவு பாகிஸ்தானைத்தான் வந்து சேரும் என்பதை அவர்கள் ஒரு சில நேரங்கள், சில மணித்துளிகள் நினைத்து பார்த்தார்கள். ஆனால் இது வந்து இந்த போருக்கு முடிவுக்கு அவர்கள் எத்தகைய ஒரு தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை பாகிஸ்தான் தான் தீர்மானிக்க வேண்டும். இன்றைக்கு அதை சொல்லும் பொழுது வந்து the ball is in Pakistan's court.